ஒவ்வொரு ராசிக்கும் கடன் இப்படித்தான் வரும். தீர்க்க இதுதான் சரியான வழி. இன்றைய வாழ்க்கையில் கடன் என்பது பல குடும்பங்களுக்கு தவிர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிவிட்டது. மாத சம்பளம் வந்தாலும் அது கையில் நிலைக்காமல் போகிறது. வாங்கிய கடன் எப்போது அடையும் என்ற குழப்பம் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. ஜோதிட நம்பிக்கைகளின்படி ஒவ்வொரு ராசிக்கும் பண ஓட்டம் தடைபடுவதற்கு தனித்தனி காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை சமநிலைப்படுத்த சில எளிய பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இவை கடனை உடனே தீர்க்கும் மந்திரமில்லை, ஆனால் மனதை கட்டுப்பாட்டில் வைத்து வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த உதவும் வழிமுறைகளாக பார்க்கப்படுகின்றன. மேஷம், சிம்மம், விருஷம் ராசிக்காரர்கள் அவசரம், கோபம், மரியாதை என்ற பெயரில் அதிக செலவு செய்வதால் கடனில் சிக்குவார்கள். யோசிக்காமல் எடுக்கப்படும் முடிவுகள் பின்னால் சுமையாக மாறும். இத்தகைய ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கோவில் சேவை, அன்னதானம், நோயாளிகளுக்கு உதவி செய்வது நல்லது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கோபத்தை கட்டுப்படுத்தினாலே செலவுகள் குறையும். மனம் அமைதியாகும் போது பண விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் வரும், ஆனால் அது நீண்ட நேரம் நிலைக்காது. ஆடம்பரம், பிறருக்காக தேவையில்லாமல் செலவு செய்வது இவர்களின் முக்கிய பிரச்சனை. பல நேரங்களில் மறுக்க முடியல என்பதாலேயே கடன் பெருகும். இவர்கள் வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு உதவி செய்வது, கோவிலில் விளக்கு ஏற்றுவது போன்ற பரிகாரங்களை செய்யலாம். அதைவிட முக்கியமானது எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையை சற்று கட்டுப்படுத்துவது. அதுவே கடன் குறைய முதல் படி. மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் கணக்கு பார்த்து நடப்பவர்கள். ஆனாலும் திடீர் செலவுகள், கைமாத்து கடன்கள் இவர்களை சிக்கலில் போடுகின்றன. சின்ன தொகைதானே என்று வாங்கியது பெரிய சுமையாக மாறும். இவர்களுக்கு புதன்கிழமை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, பசுமாட்டுக்கு தீவனம் கொடுப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறது. தேவையில்லாத கவலை, அதிக யோசனை குறைந்தாலே முடிவுகள் தெளிவாகும். அதுவே பணநிலையை சீராக்கும். கடகம் மற்றும் மகரம் ராசிக்காரர்கள் குடும்ப பொறுப்பு காரணமாகவே அதிகம் கடன் வாங்குவார்கள். குழந்தைகள், பெற்றோர், வீடு என்ற சுமை இவர்களை பின்னால் தள்ளும். தங்களுக்காக செலவு செய்யக்கூட யோசிப்பார்கள். இத்தகையவர்கள் திங்கட்கிழமை தண்ணீர் தானம் செய்வதும், சனிக்கிழமை ஏழை முதியவர்கள் அல்லது தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதும் நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. உழைப்பாளிகள் என்பதால் பொறுமையுடன் தொடர்ந்தால் கடன் மெதுவாக குறையும். தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தை நம்பி முடிவெடுப்பவர்கள். நடக்கும் என்ற நம்பிக்கையில் கடன் வாங்குவது இவர்களின் பலவீனம். நண்பர்களுக்காக ஜாமீன் நின்று சிக்கிக்கொள்ளும் சம்பவங்களும் அதிகம். இவர்களுக்கு வியாழக்கிழமை ஆசிரியர்கள், குருக்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு உதவி செய்வது, சனிக்கிழமை பொதுநல சேவை செய்வது நல்லது என்று கூறப்படுகிறது. யாரையும் முழுவதும் நம்பி பண விஷயத்தில் முடிவெடுக்காதது முக்கியம். மீன ராசிக்காரர்கள் மனதில் மிகவும் நல்லவர்கள். அதனால் இல்ல என்று சொல்ல தெரியாமல் கடன் வாங்கி கொடுத்து தாமே சிக்கிக் கொள்வார்கள். பிறரின் கஷ்டம் உடனே மனதை பாதிக்கும். இவர்களுக்கு வியாழக்கிழமை ஏழை குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி உதவி செய்வது நல்ல பரிகாரமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் நடைமுறை புத்தியும் அவசியம். உதவி செய்யும் மனசோடு தங்களுடைய எல்லையையும் தெரிந்து கொண்டாலே கடன் சுமை குறையும். இந்த பரிகாரங்கள் நம்பிக்கை சார்ந்தவை. செலவு, சேமிப்பு, ஒழுங்கு, பொறுமை, தெளிவான முடிவுகள் இருந்தால்தான் கடன் நிரந்தரமாக குறையும்.